வாயிலாக நான் திருமணம் அடைகிறேன். அண்ணன் பழனிவராஜ் அவர்கள் பாராட்டு விழாவிலே உள்ளூர் மக்கள் அதிகமாக பங்கேற்கவில்லை என்று ஆதங்கப்பட்டார்கள். நியாயமான வருத்தம் தான், கோபம் தான். இருந்தாலும் முதலாக நடத்துகின்ற நிகழ்ச்சியினால் என்னுடைய பெருமைகளை பற்றியோ என்னுடைய சிறப்புகளை பற்றியோ அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த வீரர்கள் தொடர்ந்து இந்த வெற்றி முகத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அந்த உணரக்கூடிய காலமும் நேரம் வரும். அப்பொழுது இந்த மண்டபம்லாம் நிறைந்து வழி என்று ஒரு நம்பிக்கையோடு இந்த பேச்சை நான் தொடங்குகிறேன். இப்பொழுதுதான் தேவேந்திர குல வேளாண் என்ற ஒற்றை அடையாளத்தோடு இப்பொழுதுதான் வெளியில் வருகிறோம். நாம் தனித்தனியாக வெவ்வேறு வடிவத்திலே இருந்தோம். 2022 பிறகுதான் தேவேந்திர குல வேளாண் என்ற ஒற்றை அடையாளத்தோடு மேடை போட்டு பேசுகின்ற ஒரு ஆற்றலும் துணிச்சலும் ஒரு தெளிவு நமக்கே வருகிறது. முன்னாடியெல்லாம் விளைந்து கொண்டிருந்தோம். சாதியை சொல்வதற்கு அல்லது பகுதியை வாழ்வதற்கு விளைப்ப தேடி சென்ற இடமெல்லாம் நாம் வந்து மறைந்து வாழ்ந்தோம். இப்பொழுதும் பயங்கரமாக மேடை போட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. பல வருங்காலத்திலே அண்ணன் பழனிவராஜ் போன்று நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற சக்திவேல் உள்ளிட்ட அனைவருக்கும் அந்த அனைத்து உங்களுடைய குழுவினருக்கும் என்னுடைய பாராட்டுகள், அந்த தம்பிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள், மேடையில் அமர்ந்திருக்கிற சார்ந்தோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இப்பொழுது விஷயத்தை சொல்வதற்காக நான் மக்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அந்த தம்பிகள் சகோதரம் வந்திருக்கிறார்கள். மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. மக்களுக்காக எப்பொழுதும் இலவசமாகவே கொண்டாடக்கூடிய ஒரு சகோதரர் நம்முடைய மக்கள் ராசநாதன் ஒரு 25 ஆண்டுகளாக தொழில் செய்கிறார். ரயில்வே ரிட்டையர்ட் ஆபீசர் மிஸ்டர் தேவேன் சமூகத்திற்கு நிறைய பணிகள் செய்கிறார். எங்கள் பகுதியிலேயே நம்முடைய தேவேந்திர வேளாளர் 10 பிள்ளைகள் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் எடுத்தால் 10,000 ரூபாய் அவர்களுக்கு கல்வி. அடுத்தது மிஸ்டர் தேவராஜன் ரிட்டையர்டு பிடிஓ ஆபீஸ். ஒரு இளமை காலத்திலிருந்தே சமூக பணியை செய்கிறார். ஓடோடி செய்யக்கூடிய நண்பர். அடுத்தது மிஸ்டர் அன்பு செல்வன், அவர் டிராவல்ஸ் வச்சிருக்கிறாரு, உரிமையாளர். இரவு நேரம் பார்க்காம தொழில் செய்யக்கூடியவர். நமக்குன்னா ஸ்பெஷலா சிறப்பு கவனம் செலுத்தி செய்யக்கூடிய தொழில் முனைவோர். அடுத்த தம்பி கே விஜயகுமார், அவர் ஏடிஎஸ் பண்றார். அவர் சிறு வயதிலிருந்து இதுவரையும் ஓடி உழைக்கக்கூடிய ஒரு நண்பர், மிகப்பெரிய சமூக சேவகர். இந்த மேடையிலே தங்களை நன்றி. இன்னொரு தகவலை சொல்ல வந்திருக்கிறேன். அங்கே ஒரு கோடு பார்த்தீங்கன்னா இந்திரன் பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்தீங்களா? நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிக்கலாமா? வேண்டிய ஒன்று தோழர் ஆரம்பிக்கலாமா? நமக்கு வேணுமா வேண்டாமா? ஏன் வேணும்? ஆமா, பணம் வேணும். நம்ம என்னைக்கு சமூகத்துல அந்த சூழலாம் மாறுவோமோ அதுக்கு பணம் வேணும். வணிகத்தை கைப்பற்றி ஆகும். வேளாண் தொழிலிருந்து புலம்பெயர்ந்து வணிகத்தை கைப்பற்றி
வங்கியே ஆகும். வணிகர் என்றால் பணம் வேண்டும். இது ஒற்றை மனிதனாக இருந்து ஒவ்வொரு பேங்க்ல போய் கெஞ்சி கதறி மானிய லோன் கொடுங்க, அந்த லோன் கொடுங்கன்னா அவங்க அரசுகளை தரது இல்லைன்னு. இந்த ஒற்றை நோக்கத்தோடு தான் நமக்குன்னு ஏன் நம்ம வங்கி ஆரம்பிக்கூடாது, நமக்குன்னு நாமே ஏன் ஆரம்பிக்கக்கூடாது என்ற ஒற்றை கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க தான் சொல்லணும். இது ஒரு பெரிய சிரமமான காரியமே அல்ல. சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு, அது பிராமணர்களுக்கான ஒரு வங்கி. தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ஒரு வங்கி இருக்கு, அது நாடாளுக்கான ஒரு வங்கி. லட்சுமிதாஸ் பேங்க் இருக்கு, அது ஒரு செட்டியாருக்கான வங்கி. கரூர் வைசியான ஒரு வங்கி இருக்கு, அது தனியார் நபர்களுக்கு வங்கி. ஐசிஐசி பேங்க் ஒரு வங்கி இருக்கு, அது நார்த் ஸ்டேட். HDFC பேங்க் இருக்கு, அது நார்த் வட மாநிலங்கள் இருக்கு. நமக்கு எந்த ஏன் வங்கி ஆரம்பிக்கிறார்? இந்த ஒற்றை கேள்வி உங்களுக்கு தேவை. ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், நம்பிக்கையான ஆட்கள் வேணும், நேர்மையானவர்கள் வேணும், நம்ம சமூகத்தினுடைய பற்றாளர்கள் வேணும். அவ்வளவுதான். இந்த 3 பேர் தான் ஆரம்பிச்சோம். அப்புறம் பேப்பர் ஒர்க்கெல்லாம் எழுதுங்க. டிஜிட்டல் உலகத்துல பேப்பர் ஒர்க்கெல்லாம் எளிதா பண்ணிடும். அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும், பேப்பர் ஒர்க் நடந்துகிட்டு. அடுத்த கட்டமா நம்ம சமுதாயத்துல ரிட்டையர்டு பேங்கர்ஸ், ரிட்டையர்டு அபிஷியல்ஸ், பேங்கர்ஸ் அவர்கள் மத்தியில பேச வேண்டியிருக்கிறது. இந்த வங்கியுடைய தலைமையிடமாக எங்க வைப்பது? இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பார்ட் ஆஃப் த சிட்டி, பார்ட் ஆஃப் த சிட்டினா திருச்சி தான். திருச்சியை மையமா வச்சு தமிழ்நாடு பூரா இதே மாதிரியே செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த லாஸ்ட் தான் ஷேர் ஹோல்டர் பங்குதாரர்களை நாம் கண்டறிய வேண்டும். அவங்க யார் என்றால் நீங்க தான். 1 லட்சம் 2 லட்சம் வேண்டாம், அவங்க வேணும் தான். ஆனால் நமக்கு தேவை ஒரு 1000 ரூபாய் செலுத்தி நம்ம டிகேவி தேவேந்திர குலத்தார் வெறும் 1000 செலுத்தி பங்குதாரர் ஆவதுதான் மிகப்பெரிய அரசு. ஒரு சாமானிய விவசாய கூலி கூட நம்ம பேங்க்ல ஷேர் மாறும். இது நம்ம பேங்க், இது என்னுடைய வங்கி என்ற நம்பிக்கையை அவனுக்கு விதைக்கணும், அவன் மனசுல பதிய வைக்கணும். இதுதான் பணக்காரர்களுக்கான வங்கி அல்லது ஒரு ஏழை எளிய சாமானியனுக்கான வங்கியாக இது மாற்ற வேண்டும் என்று ஒற்றை குறிக்கோளோடு தொடங்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 2026 இதற்கான பேங்க் லான்ச் விரைவில் நடக்கப்படுகிறது. எந்த ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நான் தெரிவிக்கிறேன். NBFC என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட வங்கி ஆரம்பிக்கணும்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. 5 கோடி ரூபாய் பணம் வேணும், ஒரு 1000 உறுப்பினர்கள் வேணும், அவ்வளவுதான் ஷேர் ஹோல்டர். NBFCனா நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி, அந்த சட்டத்திற்கு தான் இந்த வரிசை வருது. இந்த தகவலை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி நிறைவேற்றி